ஹாய் ஒருவன். ஸோ இம்பார்ட்டண்டான ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்குது. ஸோ என்னென்னா நம்ம எதிர்பார்த்தது வேறு, வந்தது வேறு. ஆக்சுவலாக 9/9 சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ரிசல்ட் அறிவிச்சிட்டாங்க. +2 ரிசல்ட் மே 8 அப்பா இந்த ரிசல்ட் வர்றதுக்கு இந்த வருஷம் மட்டும்தான் இந்த டேட்டை மாற்றி மாற்றி கொலாப்ஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக தேர்வுத்துறையிலேருந்து எந்த அறிவிப்பும் வரல. இப்போ இல்லை, ஃபஸ்ட்டு அந்த கொலாப்ஸ் பண்ணாங்களா 6 7 9 ப்ரெஸ்ஸில் வந்தது தான், அதாவது நியூஸில் வந்தது தான் தவிர தேர்வுத்துறையிலேருந்து எதுவுமே வரல. இப்போ தான் அஃபிஷியலாக தேர்வுத்துறையிலேருந்து வந்திருக்குது. மே 8 நம்மளுடைய +2 ரிசல்ட் வெளியீடு. நாளானைக்கு ரெடியாக இருங்க. இதுக்கு என்ன சார் நாங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கிளாஸ் போயிட்டுருக்குது. மே 8 ரிசல்ட் என்ன காரணம் தெரியுமா சொல்கிறாங்க? மே 9க்கு ரிலீஸ் பண்ண, இல்லை மே 8 தான் பண்ணுறேன், முன்கூட்டியே பண்ணுறனால என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இந்த டிஎன் காசா பேராமெடிக்கல், அதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சில், இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் வரவிருக்கு. அட்மிஷன் சீக்கிரமாக நடக்கணும். மாணவர்களுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் விட்டால் தானே இதெல்லாம் நடத்த முடியும். அண்ட் மாணவர்களும் போய் அட்மிட் ஆக முடியும். அதுக்காக தான் இது சீக்கிரமாக வெளியிட்டான்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நாளைக்கு முன்னாடி வெளியிட்டால் எல்லாமே நடந்துடுமா? சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு 6 போன வருஷம் விட்டாங்க, இந்த வருஷம் 8. தட்ஸ் இட் டிஃப்ரென்ஸ். எல்லா வருஷமும் இந்த டைம் தான் விட்றாங்க. சரி, இப்போ இதில் என்ன ஒரு அம்சம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அறிவிப்பு இன்றைக்கி வரணும், கண்டிப்பாக அறிவிப்பு வரும்னு சொன்னால் வந்துருச்சு. 7 நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா 7 கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாங்க. ஆனால் 8 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் பயப்படாமல் இருங்க. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஒன்றே சொல்லுங்கள். என்னென்னா, பயந்துட்டிங்களா இல்லையா? அவ்வளோதான். ஏன்னா ஆக்சுவலாக அந்த டென்ஷன் எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்கள் பயப்படக்கூடாதுங்கிறனால தான் அதை கேட்குறேன் நான். ஆக்சுவலாக அந்த டென்ஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். பேரண்ட்ஸ் நீங்கள் தான் இந்த மாதிரி டைமில் அவங்கக்கிட்ட உட்காந்து நீங்கள் பேசணும். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. பையன் எங்கேயோ விளையாட போகிறோன்னு போய் இப்போ தனியாக உட்காந்துருப்பான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவன் அதே யோசிச்சுட்டு இருப்பான். ஒரு வேளை நல்லா எழுதினா அதே யோசிச்சுட்டு இருப்பான். நல்லா எழுதியிருந்தாலும் ஐயோ நமக்கு ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஏன்னா நீட் எக்ஸாம் வேறு இப்போ தான் முடிஞ்சிருக்குது. பசங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா காலம் கெட்டு கிடக்குது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இது. நீட் எக்ஸாம் ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க. அண்ட் ப்ளஸ் இப்போது 12th ரிசல்ட்டு அடுத்தடுத்து அந்த அதிர்ச்சி தகவல் மாதிரி ரிசல்ட் +2 ரிசல்ட் எவ்வளோ பெரிய ரிசல்ட் இல்லையா? அந்த மாதிரி அடுத்தடுத்து வரனால பசங்க பேனிக்காக தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் இந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணி ரிலாக்ஸாக இருக்க சொல்லணும். மார்க் ஒரு மேட்ரு இல்லைடா, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலான்னு சொல்லுங்கள். ரிசல்ட் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். எதுக்கும் நீங்கள் அவசரப்படாதீங்க. அதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் போய் காலேஜுக்கிட்ட போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறேன், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ மே 8 காலையில் 9 மணிக்கு, அதை சொல்ல மாதிரி பாருங்கள். காலையில் 9 மணிக்கு ரிசல்ட் வந்துடும். உங்கள் ஃபோனில் வந்துடும். உங்கள் ஃபோன்லேயே மெசேஜ் 9:01 வந்துடும் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரில். இல்லைனா நீங்களே வெப்சைட்டில் tn.result.nic.in tnresults.nic.inல போய் பார்த்துக்கலாம். இல்லை tngov.in அதில் போய் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பல லிங்க் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கலாம். இல்லைனா சும்மா க்ரோமில் போயிட்டு 12th ரிசல்ட், தமிழ்நாடு 12th ரிசல்ட் இல்லை HSC ரிசல்ட்டுன்னு அடிச்சிங்கனாலே ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரும் அடிக்கணும். டேட் ஆஃப் பர்த்து டபுள் டிஜிட்டில் அடிங்க. சரியா? ஒருவேளை 2 இருந்தால் 02ன்னு கொடுங்க. ஸ்லாஷ்ன்னு தான் போடணும். அடுத்து 03 இருந்தால் 03 போடணும். 13 டபுள் டிஜிட் நம்பர் இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுடைய மந்த்து, உங்களுடைய டேட்டெல்லாம். இயர் 4 டிஜிட்டு 1997 2006 2007 அப்படிங்கிறது கரெக்டாக அந்த டேட் ஆஃப் பர்த் அடித்தா தான் ரிசல்ட் வரும். கீழே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர். எதுக்குங்க? உங்கள் வீட்டுக்கே, உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கே வந்துடும் ரிசல்ட். எனவே ஆல் தி பெஸ்ட். எல்லாம் பொறுத்திருந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி தான் கரியர் கைடன்ஸ் ஆரம்பம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்கள் கூட இருக்கும். அண்ட் கீழே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஆனால் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நான் சொன்னல ஒரு விஷயம், அதை கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் இப்போ பேனிக் ஆக வேண்டாம். நாளைக்கு அதை விட பயப்பட வேண்டாம். நாளான்னைக்கு தான் ரிசல்ட்டு பார்த்துக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.